வணக்கம் நேர்களே, மெய்வழியின் அரசியல் வழி நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய அரசியல் வழியின் ஒரு பிரத்யேக நேர்காணலுக்காக கிழக்கு லண்டனில் ஆய்ஸ்லேண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் நிறுவனரின் தொழிலதிபருடைய இல்லத்தில் எங்களுடைய மிக முக்கியமான எங்களுடைய தமிழ் அரசியல் பிரதிநிதியோரை சந்திப்பதற்காக இன்று வந்திருக்கின்றேன். தமிழரசு கட்சியினுடைய எம்பி ஸ்ரீதரன் அவர்களோடு இன்று நாங்கள் சந்திப்பை ஏற்படுத்த இருக்கின்றோம். மிக பரவலாக இப்பொழுது எல்லாருக்கும் அவதானத்துக்கு உட்பட்டிருக்கின்ற 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தமிழர் தரப்பில் மிக முக்கியமான ஒரு தேர்தல் காலமாக இந்த கட்டமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே அவருடைய வருகையோடு இந்த நேர்காணல் மிக முக்கியமான தகவல்களை பரிமாறக்கூடிய சூழலை ஏற்படுத்தி இருக்கிற நம்பிக்கையோடு அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஸ்ரீயண்ணா. வணக்கம். மெய்வழி தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைகளூடாக தமிழ் மக்களிடம் செய்திகளை கொண்டு செல்லுகின்ற ரஜிதா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற ஆய்ஸ்லேண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கம்பெனியினுடைய இயக்குனர் ஸ்தாபகர் அண்ணன் பாலா அண்ணர் உட்பட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்த நேரம் நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். லண்டனில் சந்திப்பது எங்களுக்கு பல அரசியல் தொடர்பான எதிர்பார்ப்புகளோடு புலம்பெயர் தேசத்திலும் மக்கள் காத்திருக்கின்றார்கள். தமிழ் இனத்திற்கான அரசியல் விடுதலைக்காக அவர்களுடைய வேட்கையோடு அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் தமிழ் தரப்பு சார்ந்த அரசியல்வாதிகளிடம் நிறையவே இருக்கின்றன. இந்த வகையில் அண்மையில் மிக முக்கியமான ஒரு கனமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்ற தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் மிக கவனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் உங்களுடைய ஆதரவை தமிழ் பொது வேட்பாளருக்கு நீங்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க. புலம்பெயர் தேசத்தில் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு அல்லது அனுசரணை அதை எப்படி மக்கள் அதுக்கு வழங்கலாம் என்று உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு இன்று நேற்று தொடங்கிய விடயம் அல்ல. அது நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய போரியல் வரலாறு மௌனிக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் முழுமையான ஒரு இலங்கை அரசியலின் கட்டுப்பாட்டுக்குள் எங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலும் இந்த பொது வேட்பாளர் பற்றிய கருத்தாடல்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. குறிப்பாக 1982ஆம் ஆண்டு குமார் பொன்னம்பலம் அவர்கள் தனி மனிதனாக ஒரு பொது வேட்பாளராக இறங்கியிருந்தார். 1,78,000 வாக்குகள் வரை அவர் பெற்றிருந்தார். 2009 பிறகு 2015 அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் தன்னை ஒரு பொது வேட்பாளராக இறக்கினார். அவருக்கான ஒரு பூரண ஆதரவு அலைகள் அந்த நேரம் உருவாக்கப்படவில்லை. ஏதோ ஒரு வகையில் சிங்கள தலைவர்களோடு பேரம் பேசி நாங்கள் ஒரு விடயத்தை அடைந்து கொள்ளலாம் அல்லது நாங்கள் அதை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணங்கள் தான் தமிழ் தலைவர்கள் தமிழ் கட்சிகளிடம் இருந்தது. அந்த வகையில் தான் கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு முடிவுக்கு பிற்பாடு மஹிந்தவோடு இருந்த சரத் பொன்சேகா அவர்களை எங்களுடைய கட்சி ஆதரவுக்காக தெரிவித்திருந்தது. அவர் தேர்தலிலே தோற்றுப்போனார். அதுக்கு பிற்பாடு 2015ஆம் ஆண்டில் அதே மஹிந்தவினுடைய பாசறைக்குள் இருந்த மைத்ரிபால சிறிசேனவை கொண்டு வந்து அவரை ஜனாதிபதியாக்கி ஒரு விடயத்தை அடைய முடியும், தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை எட்ட முடியும் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டது. அதிலே சம்பந்தனையா அவரை ஒரு மண்டேலாவாக கூட புகழ்ந்திருந்தார். ஆனால் அவரும் இறுதி காலத்திலே எல்லாவற்றையும் போட்டடித்து எதையுமே அவர் வேண்டும் கூட செய்ய முடியாமல் போனது. 2020ஆம் ஆண்டு சஜித் பிரேமதாசாவுக்கு எங்களுடைய கட்சி ஆதரவை வழங்கியிருந்தது. அவர் தேர்தலிலே தோற்று போனார். 2022 குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது இவர் கோட்டபாய ராஜபக்ச நாட்டை விட்டு போன பொழுது பாராளுமன்றத்தில் நடந்த தெரிவிலே டலசலக பெருமா அவர்களுக்கு எங்களுடைய கட்சி ஆதரவை வழங்கியது. அவர் தெரிவு செய்யப்படவில்லை. இவ்வாறு ஒரு படிமுறை ரீதியாக நாங்கள் எங்களுடைய அந்த ராஜதந்திரம் பிழைத்திருக்கிறது அல்லது வெற்றி பெறாமல் போயிருக்கிறது. எங்களுடைய அரசியல் தீர்மானங்கள் ஒரு பிழையான வழியில் போய்விட்டன என்கிற எண்ணம் தமிழ் மக்களிடம் காலம் செல்ல 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 அது வளர்ந்திருக்கிறது. ஒருவர் வென்றிருந்தார், இனியவர்கள் தோற்றிருந்தார்கள். வென்றவரும் எங்களுடைய அரசியல் பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் ஒரு சான் கூட தன்னுடைய காலை நகர்த்தவில்லை. தோற்றவர்களும் தோற்ற பிற்பாடு கூட தமிழர்களுக்கான குரல்களை ஓங்கி ஒலித்தவர்களாக இருக்கவில்லை. ஆகவே தமிழ் மக்களிடம் தொடர்ச்சியாக இருந்த இந்த ஏமாற்றங்கள், அவர்களிடம் இருந்த மன எண்ணங்கள் வேறுபாடுகள் ஒரு பொது வேட்பாளர் பற்றிய தேடலை உருவாக்கியிருந்தது. இப்பொழுதும் கூட பொது வேட்பாளர் வேண்டாம், யாருக்கோ ஆதரவளிப்போம் வேண்டாம், என்னத்துக்கு ஆதரவளிப்பது, அவருடைய என்ன அடிப்படையில் நாங்கள் ஆதரவளிப்போம் என்பதை யாரும் சொல்வதில்லை. சில பேர் தங்களுடைய ஒரு குறுகிய மனநிலைக்குள் இருந்து
குறிப்பாக அவர்கள் பொது வேட்பாளருக்கு எதிரான தங்களுடைய இயலாமையை கொட்டுகிறார்களே தவிர சரி நாங்கள் ஒரு தென்பகுதி வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதென்றால் என்ன அடிப்படை, என்ன கொள்கை அடிப்படையில் நாங்கள் ஆதரவளிப்பது என்பதை சொல்ல யாரும் முன்வருகிறார்கள் இல்லை. இன்னென்ன அடிப்படையில் நீங்கள் ஆதரவளியுங்கள் அல்லது அவர்கள் இன்னென்ன தருகிறது என்று சொல்லுகிறார்களே ஆதரவளியுங்கள் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. அதனால்தான் இன்று இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் களத்திற்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு நல்லா தெரியும் ஒருவரும் தமிழர்கள் ஜனாதிபதியாக வர முடியாது, அது எல்லாருமே தெரிந்த விடயம் தான். இது ஒரு பெரிய வியாக்கியானம் அல்லது விவாதத்துக்குரிய பொருள் அல்ல. ஆனால் தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிகளை சொல்வதற்கும் சர்வதேச சமூகம் கூட இன்று இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் அதிகமான கரிசனை கொள்வதற்கான காரணமும் அவர்கள் அதிகமாக நினைக்கிறார்கள் அப்படி ஒன்று வந்தால் அடுத்தது ஒரு பொதுசன வாக்கெடுப்புக்கு போய்விடுவார்களோ தமிழர்கள், அதற்கான ஒரு களமாக இது விரிந்து விடுமோ என்ற பயம் அவர்களிடம் உண்டு. ஆகவே அந்த பொதுசன வாக்கெடுப்பை நோக்கி இது நகர்ந்து விடும் என்ற பயம்தான் சர்வதேச சமூகத்திடம் இருக்கிற விடயம். ஆகவே நான் நினைக்கிறேன் கூடுதலாக நாங்கள் இந்த பொது வேட்பாளர் கூடாக எங்களுக்கு நடந்தது 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் உலக பந்திலே ஒரு மிகப்பெரிய மனித படுகொலை. இந்த இன அழிப்புக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும், அது நடைபெறவில்லை. அதற்கான பல முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டும் அது இந்த உலக நாடுகள் இன்னும் அதற்கான ஒரு அங்கீகாரத்தை செய்யவில்லை. ஆகவே உலகத்திடம் அதற்கொரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று எங்களுடைய மக்களிலே ஒரு 5 லட்சம் பேர் வாக்களிப்பார்களாக இருந்தால் பொது வேட்பாளருக்கு அதுதான் எங்களுடைய வேட்பாளர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுடைய உறவுகளுடைய அந்த விடயத்திற்கான ஒரு சர்வதேச விசாரணை இதுவரை நடைபெறவில்லை. அதே போல ஒரு இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ற விடயத்திலும் ஒரு தெளிவான விடயத்தை மாறி மாறி வந்த அரசுகள் முன்வைக்கவில்லை. இதனால் இந்த கொள்கைகளின் அடிப்படையில் கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒரு பொது வேட்பாளருக்கான காலச்சூழல் உருவாகி இருக்கிறது. ஆகவே சர்வதேச சமூகத்திலும் குடியிருக்கின்ற புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லோரும் நாங்கள் ஒரு பலமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் நபரை பார்க்க வேண்டாம், அரியநேந்திரன் என்கிற நபரை பார்க்க வேண்டாம். எங்களுடைய பொது வேட்பாளருக்கான எங்களுடைய வாக்கு என்பது எங்களுடைய இனத்துக்கான எங்களுடைய இனத்தை காப்பாற்றுகின்ற வாக்காக இது இருக்கும். அதனால்தான் நாங்கள் அந்த சங்கு என்கிற சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் எங்களுடைய மக்களுக்கான ஒரு வரலாற்றை நாங்கள் புதுப்பிக்கிறோம், நாங்கள் ஒரு நீதி விசாரணையை கேட்கிறோம், ஒரு சர்வதேச விசாரணையை கேட்கிறோம் என்ற விடயத்தை சொல்வதற்கான களமாக அது அமைந்திருக்கிறது. சரி, இந்த காலத்தில் நீங்கள் சொன்னீங்க இப்போ சர்வதேச விசாரணையை நோக்கிய எங்களுடைய ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக இந்த பொது வேட்பாளர் அமைப்பு வருகின்றது. அப்போ 2009க்கு பிறகு இப்பொழுது கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கடந்திருக்கின்றன. இப்போ மக்களுடைய ஒருமித்த பலத்தை ஒன்று சேர்ப்பதற்கான அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டம் ஏன் எங்களுக்கு ஒரு இடைவெளியை தந்திருக்கிறது, கட்டி எழுப்ப முடியாத நிலையை ஏன் சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது? இது எங்களுக்கு நடந்தது ஒரு இன அழிப்புத்தான் என்று நிறுவ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுக்கான என்ன காரணம் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறது? நாங்கள் இப்பொழுதுதான் தமிழ் வேட்பாளரை கொண்டு வந்து அதை நிறுவப் போகிறோம் என்று நாங்கள் சொல்வதற்கப்பால் இவ்வளவு காலத்தில் நாங்கள் என்ன தவறுகளை இழைத்திருக்கின்றோம் என்று நீங்கள் ஒரு அரசியல்வாதி? நாங்கள் இவ்வளவு காலம் 2015ஆம் ஆண்டு மங்கள சமரவீர அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் செப்டம்பர் 2015 செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் வந்து சொன்னார், நாங்கள் இங்கு நடந்திருக்கிற மனித படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் யுத்த குற்றங்களுக்கு எதிராக நாங்கள் விசாரணை செய்கிறோம், அது உள்ளக விசாரணையாக மேற்கொள்கிறோம். அதற்கு நாங்கள் வெளியில் இருக்கின்ற ப்ராசிக்யூட்டர்ஸ், சட்டத்தரணிகள், டெக்னிக்கல் சப்போர்ட் இவற்றை நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து எடுத்து இதனை செய்து தருகிறோம் என்று உறுதிமொழி வழங்கியிருந்தார். ஆனால் 2015 24 வரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளை நெருங்குகிற பொழுதும் ஒரு துளியளவு கூட அந்த சர்வதேச விசாரணையை நோக்கியோ அல்லது உள்ளக விசாரணையை நோக்கியோ இலங்கை அரசாங்கம் போகவில்லை. நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இது நல்ல விடயம், இங்கே நல்ல விஷயங்கள் இருக்கின்றன என்று எங்கள் தரப்பாலும் சொல்லியிருந்தோம். ஆனால் அது எதுவே நடக்கவில்லை. அவை தொடர்ந்தும் நாங்கள் 80 வருஷங்களாக அரசியல் ரீதியாக எப்படி ஏமாற்றப்பட்டு வந்தோமோ அதே போல தான் இதிலேயும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இன்று மங்கள சமரவீர உயிரோடு இல்லை, ஆனால் ஏற்றுக்கொண்ட விடயத்தை இப்பொழுது இருக்கிற அலி சப்ரி அடிக்கடி சொல்லிக் கொள்கிறார், எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய விடயங்களுக்கு போக மாட்டோம். ஆகவே இந்த நேரத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்டதை இல்லை என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான ஒரு களமாக இந்த பொது வேட்பாளரை பயன்படுத்தி இல்லை எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு, எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும், அது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கோ அல்லது ஒரு ICJக்கோ கொண்டு செல்லக்கூடிய அளவில் ஒரு நாட்டினுடைய பலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மக்கள் ஆணையாக இலங்கையினுடைய சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலுக்குள் ஒரு வேட்பாளராக இறக்கி இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆகவே இது ஒரு பலம் வாய்ந்த
சம்பவமாக எங்களுக்கு மாறுகிறது. இது பல நாடுகளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில கட்சிகளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இது ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது தென்னிலங்கையில் வாக்கு தமிழத்த வாக்கிலே வெல்ல வேணும் என்பதல்ல. ஒரு தனியான வாக்காளராக ஒருவர் தமிழர் நின்று ஒரு வேட்பாளராக நின்று தமிழ் வாக்குகள் ஒரு இனப்படுகொலைக்காக அளிக்கப்படுமாக இருந்தால் அது தென்னிலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச சமூகத்திலும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. ஆகவே அந்த அதிர்வலைகளுக்கு பயப்படுகின்ற அவர்கள்தான் இதற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது நீங்கள் சர்வதேசம் நோக்கி அலி ஜப்ரியினுடைய கருத்துக்களை பார்த்தால் ஐநா இந்த குற்றச்சாட்டை எந்த விசாரணையை முன்னெடுக்க வேண்டும், இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுதும் அலி ஜப்ரியோ சரி இலங்கை அரசு அதற்கு துணிந்து நிற்கின்றது. தங்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை, எடுக்கவும் மாட்டார்கள் என்ற சர்வதேசம் நோக்கி ஒரு நம்பிக்கையோடு இலங்கை அரசு இருக்கின்றது. ஆகவே இது எவ்வளவுக்கு சாத்தியப்பாடாக இருக்கும்? எங்களுடைய ஒருமித்த குரலாக நாங்கள் வருகின்ற பொழுது சர்வதேசத்தினுடைய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இது எவ்வளவு சாத்தியப்பாட்டை கொண்டு வருவது? சாத்தியங்களை சாத்தியம் இல்லாமல் செய்வதும் சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவதும் மக்களுடைய பலத்தில் தான் தங்கியிருக்கு. இது முடியும் முடியாதென்று நாங்கள் இதையும் நெகட்டிவாக நாங்கள் சிந்திப்பது ஒரு தோற்றுப்போன இனத்தினுடைய அது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. நாங்கள் போரிலே தோற்றுப்போன இனம், அரசியலில் நாங்கள் இப்பொழுதும் களத்தில் இருக்கின்ற ஒரு இனம். நாங்கள் போரிலே தோற்று போனோம் என்றதுக்காக எங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள், நீங்கள் என்னத்தை அடைய போகிறீர்கள், உங்களால் இது முடியும், இது எங்களை இன்னும் பலகீனப்படுத்துகின்ற வார்த்தைகளை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். சாத்தியமற்ற ஒன்றை சாத்தியமாக்குதல் தான் ஒரு இனத்தினுடைய கடமை. சாத்தியமாக்க வேண்டிய முயற்சியில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். அந்த சாத்தியமான முயற்சிக்கான எடுக்கிற ஒவ்வொரு விடயங்களிலும் பல சவால்கள் இருக்கும். அது நாங்கள் கடக்க வேண்டிய பாதைகள் மிக கடினமானதாக இருக்கும். சில வேளைகளில் அது இந்த சந்ததிக்கு இல்லாமல் அது ஒரு அடுத்த சந்ததிக்கு தான் அது கொண்டு செல்லப்படும். அதை சரியாக காவி சென்று அதனை ஒப்படைத்து செயல்படுத்துகின்ற பொறுப்பும் கடமையும் இப்போதுள்ள அரசியல் தலைவர்களுக்கு உண்டு. விமர்சனங்களை கண்டு பயந்தவர்கள் அல்லது எழுதுகின்றவர்களை கண்டு பயந்தோடுகின்றவர்கள் ஓடிக்கொண்டே இருக்க முடியுமே தவிர அவர்களால் சாதிக்க முடியாது. ஆகவே சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவதற்கு தைரியமான மனநிலையும் துணிச்சலும் உள்ள ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டி வளர்த்தியாக வேண்டும். அது சாத்தியமாக நடைபெறும். இப்பொழுது நேற்று ஒன்றோ எக்ஸ் பதிவில் சுமந்திரன் அவர்கள் ஒரு பதிவிட்டு இருக்கின்றார். தமிழ் வேட்பாளர் வெற்றி பெற்றால் ஒரு தீவிர அரசியல் போக்கு, ஒரு மிதவாதமான அரசியல் போக்கு தமிழ் பிறப்பில் உருவாகக்கூடிய பாதகமான நிலை உருவாகும். தோற்று போனால் தமிழ் தேசியம் நலிவடைந்து போடுவதற்கான நிலை ஏற்படும் என்று தன் கருத்தை பதிவிட்டிருக்கிறார். ஆகவே இதில் நாங்கள் எல்லாரும் தமிழ் வேட்பாளர் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஒருமைப்பாட்டில், அந்த உறுதிப்பாட்டில் எங்கள் ஒரு விடுதலை நோக்கி ஒரு மாற்றத்தை அல்லது எங்களுடைய அரசியல் பண்பாட்டில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான வழியை திறக்கும் என்ற நம்பிக்கையோடு இயங்குகின்ற பட்சத்தில் தமிழரசு கட்சியினுடைய எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இந்த பதிவிட்டிருக்கார். அவர் ஆகவே இது இரண்டு வழிகளுமே தமிழ் வேட்பாளர் ஒரு தோற்று போவதற்கான நிலை என்றதை அவர் சொல்லுகின்றார். இதோடு உங்களோட கருத்து என்ன? நான் நினைக்கிறேன், நான் அதை பார்க்கவில்லை. நீங்கள் சொல்கிறது போல் அப்போ அவர் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ள இல்லையா? அதை வெளிப்படையாக சொல்லலாமே. நான் தமிழ் தேசியத்துக்கான அரசியல்வாதி அல்ல, நான் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, நான் ஒரு போலியாக இந்த கட்சியில் இருக்கிறேன் அவர் வெளிப்படையாக சொல்லணும். அப்படி என்றால் எங்களுடைய கட்சி என்பது தந்தை செல்வாவால் 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்படுற பொழுது இந்த இனம் ஒடுக்கப்பட்டு தன்னுடைய இழந்து போன இறமையை மீட்டெடுப்பதற்காக மீண்டும் நாங்கள் முகிழ்த்தெடுக்கிறோம் என்ற வசனங்களோடு தான் உருவாக்கப்பட்ட கட்சி. இயல்பாக கட்சிக்கு பேரே சமஷ்டி கட்சி. சுயநிர்ணய உரிமையுடன் சுயாட்சிக்காக போராடுகின்ற கட்சி எங்களோட கட்சி. ஒரு சுயாட்சி என்பது ஒரு தேசிய இனத்துக்குரியது. நாங்கள் ஒரு தேசிய இனம். எங்களுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம், நிலம், எங்களுடைய அனைத்து அம்சங்களும் பொருந்திய ஒரு தேசிய இனம். இலங்கையிலே பிரித்தானியர்கள் இலங்கையிடம் ஆட்சி உரிமை ஒப்படைத்து விட்டு போகிற பொழுது 2 தேசிய இனங்கள் தங்களுடைய ஆளுமைகளோடும் தங்களுக்கு உரித்தான செல்நறிகளோடும் வாழ்ந்த இனங்கள். ஆனால் எங்களுடைய சுயநிர்ணய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு இனத்திடம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. அவை ஒன்றில் தெளிவாக நாங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும். நாங்கள் தேசியத்தோடு இருக்கிறோமா இல்லையான்னு சொல்ல வேண்டியது அவற்றை கடமை. நான் அவருடைய இதை பார்க்கவில்லை, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய வேட்பாளராக பொது வேட்பாளராக இருக்கின்றவர் எடுக்கிற வாக்குகளில் அதிகமானதை அவர் பெற்றுக்கொள்வாராக இருந்தால், அவர் சொல்லுவது போல வெற்றி என்பதல்ல, இங்கே அவர் ஜனாதிபதியாக வர முடியாது, ஆனால் அவர் 5 லட்சத்துக்கு குறையாத 8 லட்சம் வரையான வாக்குகளை பெறுவாரானால் அந்த 5 லட்சத்துக்கு குறையாத வாக்குகளை அவர் பெறுகிற பொழுது
அது சர்வதேச சமூகத்திடம் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்ல போகிறது. எங்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலை இதே சுமந்திரன் தான் சொன்னவர். கிளிநொச்சியில் நடந்த மத்திய குழு கூட்டத்தில் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது, அந்த விசாரணையினுடைய முகவராக நான் தான் செயல்பட்டிருந்தேன் என்று சொன்னவர். ஆனால் இதுவரை சர்வதேச விசாரணை என்ன நடந்தது, எங்களுக்கு என்ன கிடைத்தது பெறுவது அப்படி என்றால்? ஆகவே சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது, நாங்கள் ஒரு தேசிய இனம் இல்லை என்று நாங்கள் யாரும் பேச முடியாது. நாங்கள் இருக்கிற பெடரல் கட்சி, எங்களுடைய சமஷ்டி கட்சியின் அடிப்படையில் எங்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணை நடைபெறவில்லை, அது எங்களுடைய மக்கள் தெளிவடையக்கூடிய வகையில் செய்யப்படவில்லை, அது தேவை என்பதை வலியுறுத்துகின்றதாக இது மாறியிருக்கும். ஆகவே திரும்பவும் உலகத்திலே இது ஒரு மாற்றத்தை தரும். அதனாலே தமிழ் தேசியம் வெற்றி பெற்றதனால் ஏதோ சிங்கள மக்களை நாங்கள் தாக்கப் போவதோ அல்ல அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்ய போவதோ அல்ல. சட்டத்துக்கு உட்பட்ட வகையில், இலங்கையினுடைய ஜனநாயக விழுமியங்கள் மரபுகளுக்கு உட்பட்ட வகையில், இலங்கையினுடைய தேர்தல் விதிகளுக்கு உட்பட்ட வகையில் ஒரு வேட்பாளராக அரியநேந்திரனை இறக்கி இந்த தேர்தலில் எங்களுடைய அடையாளத்தை சொல்லுகின்றோம், எங்களுக்கு தேவை எது என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம். அதுதான் இந்த தேர்தல். ஆகவே இதில் எந்த யாருக்கும் அச்சுறுத்தல் இல்லை. அதே போல குறைந்த வாக்குகள், நான் நினைப்பதுண்டு அது வாக்கு தீர்மானிக்கிற சக்தி அல்ல. நான் அடிக்கடி பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், அது 5000 வாக்குகள் கிடைக்கட்டும் பரவாயில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு கருத்தாடல் தொடங்கி இருக்கிறது, பலரிடம் இது பற்றி ஒரு சிந்தனை வந்திருக்கிறது. ஒரு சிலர் இதனை எதிர்க்கிறார்கள், பலர் ஆதரிக்கிறார்கள். ஆகவே இந்த கருத்தாடல் என்பது சில வேளைகளில் இந்த தேர்தலில் அது பெரிய ஒரு வெற்றியை பெற முடியாமல் போகலாம். தொடக்கம், இதற்கான பணபலங்கள் இல்லை, இதற்கான பின்னணி வரைவுகள் இல்லை, இது ஒரு தொடக்கமாக இருக்க முடியும். அடுத்த ஒரு ஜனாதிபதி தேர்தல் இன்னும் 5 ஆண்டுகளில் வருகிற பொழுது இதைவிட இன்னும் பலம் பொருந்தி இந்த முறை தவறு விட்டவர்கள் எல்லாம் உணர்ந்து எங்களுக்கு இதுதான் வழி என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் விரைவிலே வரக்கூடும். ஆகவே இது மாற்றம் நோக்கி வரும். 1971ஆம் ஆண்டு வட்டுக்கோட்ட தீர்மானம் வந்து 77ஆம் ஆண்டு வட்டுக்கோட்ட தீர்மானத்தில் 100க்கு 100% மக்களும் எங்களுக்கு வாக்களிக்கல தமிழீழத்துக்கு. ஆனால் 18 ஆசனங்களை தமிழர் விடுதலை கூட்டணி பெற்றுக்கொண்டது. ஆனால் அது பெற்ற ஆசனங்களின் அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்பொழுது எங்களுடைய கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியாக தமிழரசு கட்சியும் காங்கிரசும் இணைந்த தமிழர் விடுதலை கூட்டணி சிலாபம், புத்தளம் போன்ற மாவட்டங்களிலும் தேர்தலில் ஈடுபட்டிருந்தது. 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு தமிழரசு கட்சியினுடைய சின்னத்திலே 4 கட்சிகள் இணைந்து போட்டியிட்ட பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்து தமிழரசு கட்சியாக செயல்பட்டவர்களும் டெலோ, தமிழ் காங்கிரஸ், இபிஆர்ல இந்த 4 கட்சிகளும் இணைந்து கேட்ட பொழுது கிட்டத்தட்ட 6,04,000க்கு மேற்பட்ட வாக்குகள் பெறப்பட்டது. அதே போல 2009ஆம் ஆண்டிலே நாடு தழுவிய உலகம் தழுவிய ரீதியில் நாடு கடந்த அரசு ஒரு தேர்தலை நடத்தியிருந்தது. வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையிலும் தமிழர்களுக்கு என்ன தீர்வு தேவை என்பதிலும் மக்கள் ஒரு வாக்கெடுப்புக்கு போயிருந்தார்கள். ஒரு வாக்கெடுப்போடு மட்டுமல்ல நிறுத்துவது, மக்கள் தந்த ஆணைகள் என்பது திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்பட வேண்டும். ஏன்னா நாங்கள் தீர்வுக்கு போகாத இனம், இன்னும் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்படவில்லை, கிடைத்திருந்தால் தேவையில்லை. ஆகவே மக்களை மலினப்படுத்துகின்ற அல்லது அவர்களை நலிவுற்ற வார்த்தைகளுக்குள்ளால் அமர்த்த வெளிக்கிடுகின்ற, தங்களை அறிவாளிகளாக நினைத்து கொள்ளுகின்றவர்களுடைய செயல்பாடுகள் எடுபடாது. அந்த காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. மக்கள் அரசியல் விடயங்களை தங்களுடைய கைகளிலே எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கால யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இன்னும் செயல்படுவோமானால் நாங்கள் எங்களுடைய இனத்தை இன்னும் துரோகம் மட்டுமில்லை, நாங்கள் தெருவிலே கொண்டு விடுகிறவர்களாக மாறுவோம். இதே நேரம் அங்கஜன் ராமநாதனுடைய கருத்தும் அண்மையில் சொல்லியிருந்தார். தாரம் என்று அவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் எடுத்துக்கொள்ள நாங்கள் ஒருவரும் தயாரில்லை. ஒருபட்ட இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் செல்வதற்கு தமிழர் தரப்புகள் இல்லை என்ற ஒரு நக்கலான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளருடைய பலம் வெற்றி பெற்றால், நாங்களுடைய சிந்தனை, திட்டம், நோக்கம் வெற்றி பெற்றால், இந்த பெற்றுக்கொள்வதற்கான வாகையின் அந்த பேரம் பேசுதல் எப்படியாக அமைய போகின்றது என்று நீங்கள் நினைக்கிறீங்களே? நான் அங்கேன் ராமநாதனுடைய கருத்துக்கள், அவர் ஒரு எப்பொழுதுமே தேசிய கட்சிகள் சார்ந்திருக்கிறவருடைய கருத்து. அவர் ஒரு தமிழ் தேசியத்தோடு நிற்கிறவர் அல்ல. அவை அவருடைய கருத்தை நான் பெரிதாக அலட்டிக்கொள்ள விரும்பவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், நாங்கள் ஒற்றுமை என்பது இன்று மட்டுமில்லை, சேர சோழ பாண்டியர் காலத்திலும் தமிழர்களிடம் ஒற்றுமை இருந்ததாக வரலாறு இல்லை. ஏன் 80களில் 36 இயக்கங்கள் தொடங்கி நாங்கள் வாழ்ந்த இனம்தான் நாங்கள். ஏன் எங்களிடம் இப்பொழுது எத்தனை 1000 கட்சிகள் உண்டு. விடுதலை புலிகளுடைய மௌனிப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட 16 கட்சிகள் புதிதாக உருவாகியிருக்கு. ஆகவே நாங்கள் இதை வைத்து தீர்மானிப்பதில்லை. பலஸ்தீனத்தில் பலஸ்தீன விடுதலை இயக்கம் இருக்குது, கிஸ்புல்லா இருக்குது, கமாஸ் இருக்குது, இதை விட வேறு வேறு இயக்கங்கள் இருக்குது. இஸ்ரேல் தன்னுடைய சொந்த நாட்டை பிடிக்க போகிற பொழுது இஸ்ரேல்கிட்ட 80 அமைப்புகள் இருந்தது.
80 அமைப்புகளை ஒன்றிணைத்து தான் இஸ்ரேல் சொந்த நாட்டுக்குள்ளே போனார்கள். அயர்லாண்டில் சிம்பைன் இயக்கம் ஐஆர்ஐயும் இணைந்து தான் ஒரு இயக்கமாக அந்த நாட்டை பிடித்தார்கள். நைஜீரியாவில் பயாப்ரா விடுதலை இயக்கம் இருந்தது, அதனோடு பல சின்ன சின்ன இயக்கங்கள் இருந்தது. பல்வேறுபட்ட நாடுகளில் பொஸ்னியாவிலே இருந்த இயக்கங்கள் பலதும். ஆகவே இதெல்லாம் ஒரு விடயம் அல்ல. ஒற்றுமை என்பது எங்கு ஒரு பொறி தட்டப்படுகிறதோ அந்த பொறி பெரிய தீயாக மாறும். தீ மாறுகிற பொழுது, அது கொழுந்து விட்டு எரிகிற பொழுது எல்லாரும் அந்த தீயிலே சங்கமமாக வேண்டிய சூழல் வரும். ஆகவே நாங்கள் ஒரு இடத்துக்கு அடைய வேண்டுமென்றால், ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எங்களுக்கு இருக்கிற வேறுபாடுகள் களையப்படும். இது அரசோடு இருப்பவர்கள் அல்லது அரச சலுகைகளை பெறுபவர்கள் மக்களை இப்பொழுதும் வேறொரு மாயைக்குள் தள்ளிக்கொண்டு நாங்கள் ஏதோ வேலை வாய்ப்பு அபிவிருத்தி என்ற வார்த்தை ஜாலங்களை சொல்லி கொண்டிருப்பவர்கள் மக்களுக்கு எதையும் வழங்க மாட்டார்கள். மக்களுக்கான பாதையை தேடி சொல்ல மாட்டார்கள். எங்களுக்குரிய பாதைகளை தேட வேண்டியவர்கள் நாங்கள் எங்களுடைய பாதையை சரியாக அமைத்து கொண்டால் அந்த பாதையில் இவ்வாறான சலசலப்புகள் சவால்கள் இருக்கும். அவற்றை சந்தித்து தேற வேண்டிய இனம் தேறியே ஆகும். இன்னும் ஒரு கேள்வி, உங்களுடைய கருத்தில் அண்மையில் நான் எங்கேயோ பார்த்திருக்கின்றேன், அந்த சமஷ்டி தொடர்பாக வடகிழக்கு இணைந்த சமஷ்டியை பெற்றுக்கொள்வதற்கான வலியுறுத்தலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று குறித்தீங்கள். இதில் எங்களுடைய அண்மை காலங்களில் கிழக்கு பகுதிகளுடைய தமிழர்களுடைய பெரும்பான்மை பெருமளவு குறைந்திருக்கின்றது என்று நம்புகின்றோம். அந்த வகையில் வடக்கு கிழக்கு இணைந்த என்றும் வரும்பொழுது முஸ்லிம்களுடைய பங்களிப்பு அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த நீங்கள் கூறிய சமஷ்டி, வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டிக்கான ஒரு தீர்வாக நீங்கள் முன்வைக்கின்ற தீர்வு எவ்வளவுக்கு சாத்தியப்பாட்டை அந்த முஸ்லிம்கள் தரப்பை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வது? அஜிதா, நீங்கள் இலங்கையில் இருக்கிற கட்சிகளின் ஜாப்புகளை எடுத்து பாருங்கள். ஜாப்புகளில் இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் தன்னுடைய ஜாப்பில் மிக தெளிவாக முன்னுக்கு சொல்லுது, தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கில் ஒரு தனியான அரசும் முஸ்லீம்களுக்கு ஒரு தனியான அரசும் என்று மிக தெளிவாக வரையறுத்து சொல்கிற ஒரே ஒரு ஜாப்பு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஜாப்பு. அப்பொழுது தந்தை செல்வா இந்த ஜாப்பை வரைகிற பொழுது கோப்பாய் கோமகன் உட்பட பல பல விற்பனர்கள் அந்த கட்சியில் இருந்தார்கள். காவலூர் நவரத்தினம், இப்படி பல பேருடைய கைகளால் உருவாக்கப்பட்ட கட்சியினுடைய ஜாப் இது. இங்கே 2 இனங்களுக்கும் 2 தேசங்கள் அல்லது 2 அரசமைப்புகள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகள் இருக்கிற காலத்தில் மிக தெளிவாக தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னார், நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்த தீர்வொன்றை அடைகிற பொழுது முஸ்லீம்களுக்கான ஒரு சுயாட்சி முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இடைக்கால நிர்வாகத்திலும் அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகளால் 2005ஆம் ஆண்டு நினைக்கிறேன் வழங்கப்பட்ட இடைக்கால நிர்வாகத்திலும் கூட நிர்வாக அறிக்கை ISGயிலும் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அதில் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறோம். தந்தை செல்வாவினுடைய பாசறையில் வளர்ந்தவர் தான் அஷ்ரப் அவர்கள், பல முஸ்லீம் தலைவர்கள். அந்த காலத்தில் அவர்கள் கட்சி கூட இருக்கையில் தமிழரசு கட்சியோடு இணைந்து தான் தேர்தல் கூட ஈடுபட்டிருந்தார்கள். முஸ்லீம்களுக்கான ஒரு அரசியல் ஒழுங்கை, ஒரு தனித்துவ அரசியலை கட்டி கொடுத்தவர்கள் தமிழர்கள். அதையெல்லாம் செய்துவிட்டு தமிழ் பேசுகின்ற சகோதர இனத்தை ஒரு நாடற்றவர்களாக, தேசமற்றவர்களாக அல்லது அவர்களை தள்ளிவிடுகின்ற அந்த ஒரு கீழ்நிலை தமிழ் மக்களிடம் இல்லை. அவர்களுக்கான தனித்துவ அரசை வழங்குவதில் நாங்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் கூடுதலாக இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் என்று இருக்கின்றன. இப்போ கூடுதலாக தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க டக்கண்டு பேர் வேறு சின்ன யூனியன் பிரதேசங்கள், அதை விட சில சின்ன யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவிலே உண்டு. இவை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான அங்கீகரிக்கப்பட்ட இந்த யூனியன் பிரதேசங்கள் போல ஏன் 2000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட முஸ்லீம் மக்களுக்கான வடகிழக்கில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வுக்கு போவதில் தமிழர்களுக்கு எந்த எதிர்மனப்பாங்கும் இல்லை. அது செய்தே தான் ஆக வேண்டும். நாங்கள் தான் தெளிவாக சொல்லுகின்றவர்கள், மலையக மக்கள் ஒரு மலையக தமிழ் தேசிய இனம். மலையக மக்கள் கூட அதை சொல்லுவதில்லை. ஆனால் நாங்கள் தெளிவாக அதை எப்பொழுதும் சொல்லிக் கொள்பவர்கள். அதே போல் முஸ்லீம்கள் ஒரு தேசிய இனம் என்று 2000 ஆண்டுகள் வரலாறு இருந்தாலும் அவர்கள் இங்கு வந்து பிஸ்னஸுக்காக குடியேறினவர்கள் யார் சொன்னாலும் கூட அவர்களை ஒரு தேசிய இனம், முஸ்லீம் தேசிய இனம் என்று சொல்பவர்கள் தமிழர்கள். வரலாற்று ரீதியாக வடக்கு கிழக்கு என்பது ஒரு தொடர் நிலப்பரப்பை கொண்ட தமிழர்களுடைய பிரதேசம். அவர்களுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம், விளையாட்டு, உணவு பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு தனித்துவமான இனம். விஜயனுடைய வருகைக்கு பிற்பாடு தானே சிங்கள இனம் இங்கே தோன்றியது. அதற்கு முதலே பஞ்ச ஈச்சரங்கள் இங்கே இருந்தன தானே.
தொண்டேச்சரம், முன்னேச்சரம், திருக்கேதீச்சரம், நவுலேச்சரம், திருக்கோணேச்சரம் என பஞ்ச ஈச்சரங்கள் இலங்கையிலே 8 திசைகளிலும் இருந்திருக்கிறது. நாகர்கள், இயக்கர்கள் என்ற தமிழர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த நாகர்கள் குலத்திலே குவேனியை விஜயன் திருமணம் செய்ததால் உருவான சிங்கள இனம் பெற்றான் வரலாறு மகாவம்சம் அதுதான் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் அதை கூட பறிக்கவில்லை. எங்களுக்கு பின்னர் நீங்கள் இந்த மண்ணிலே உருவான ஒரு தேசிய இனம் உங்களை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். ஆனால் தொகையிலே நீங்கள் கூடுதலாக இருப்பதனால் மூத்த குடிகளான எங்களுடைய தேசிய இனத்தை அழிப்பதை, தமிழ் தேசிய இனத்தை அழிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு நாங்கள் எதிர்க்கிறோம். ஆகவேதான் நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, இலங்கையில் 2 தேசிய இனங்கள், சிங்கள தேசிய இனமும் தமிழ் தேசிய இனமும் தங்களை தாங்கள் கைகோர்த்து கொண்டால் இந்த முஸ்லீம் தேசிய இனம், மலைய தமிழ் தேசிய இனம் இணைந்து இந்த நாடு கட்டி வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலே முன்னேறும். ஆனால் இன்னும் அது சிங்கள பௌத்த மேலாண்மைக்குள் இருக்கிற சிங்கள மக்களிடமோ அல்லது அவர்களை கருவியாக பயன்படுத்தி அதனை ஒரு அரசியல் மூலதனமாக பயன்படுத்துகின்ற சிங்கள தலைவர்களிடம் இன்னும் அந்த சிந்தனைகள் வரவில்லை. ஆகவேதான் முஸ்லீம்கள் ஒரு காலமும் தள்ளிவிடப்பட மாட்டார்கள். அவர்கள் எங்களுடைய சகோதர இனம், நாங்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற அடிப்படையில் தனித்துவமான அரசியல் கலாச்சாரம், அவர்களிடம் இருக்கிற மொழிக்கப்பால் அவருடைய மத கலாச்சாரம் முக்கியத்துவம் பெறுகிறது. எங்களிடம் மதம் இல்லை. நாங்கள் கத்தோலிக்கர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர் என்று அடிபடுவதில்லை. ஆனால் அவர்களிடம் அந்த மதம், மார்க்கம் என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அதை நாங்கள் மதிக்கிறோம். அது அவருடைய மதம். அந்த அடிப்படையிலும் கூட அவர்களின் தனித்துவத்தை பேணுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் எங்களுடைய கட்சியிடமும் எங்களிடம் உண்டு. மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம், இப்பொழுது தமிழரசு கட்சி என்பது தமிழர்களை பொறுத்தவரை மிக ஒரு முதன்மையான கட்சி. அந்த ஒரு நீண்ட பாரம்பரியமே நீங்கள் தந்தை செல்வா அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையிலே வகுக்கப்பட்டிருக்க, நிர்திட்டமாக வகுக்கப்பட்டிருக்கின்ற தெளிவான திட்டங்களோடு தெளிவாக இயங்கிய ஒரு தமிழரசு கட்சி இப்பொழுது ஒரு முரண்பாடுகளுக்குள் சிக்கியிருப்பது எல்லோருமே பொதுவாக அறிந்த விடயம். ஆகவே நீங்கள் ஒரு எதிர்காலத்தில் இப்போது மத்திய கூடும் வரும்பொழுது மீண்டும் நீங்கள் தலைவராக தெரியக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அப்படி வந்தால் எப்படியான திட்டங்கள், தமிழரசு கட்சியை மீண்டும் வலுப்படுத்துவதற்கான திட்டங்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இது இப்பொழுது அவ்வளோ பெரிய அவசியமான கேள்வி இல்லை. முதல்ல தலைவராக வரவும் வந்த தலைவரை வழக்கு போட்டு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நிறுத்தியவர்கள் அதற்குரிய வரலாற்றினுடைய பக்கங்களை அனுபவிப்பார்கள். வரலாறு எப்பொழுதும் இடைவெளிகளை வைத்திருப்பதில்லை. இயற்கை எப்பொழுதும் மனிதனை தள்ளி விடுவதில்லை. தலைவர்களை இயற்கையும் வரலாறும் தான் கொண்டு வருவது. ஆகவே அதை யாரும் பறிக்க முடியாது. ஒருவருக்கு எது கிடைக்க வேண்டும் என்று நியதி இருக்கிறதோ அதனை எந்த மனிதனாலும் கொடுத்து விடவும் முடியாது, அதே நேரம் அதை பறித்து விடவும் முடியாது. இயற்கை தான் வழங்க வேண்டியது அந்த இயற்கை என்ற இறைவன் வழங்கியே ஆகும். இனம் நாங்கள் எல்லாம் அழிந்து போனோம் என்று 2004ஆம் ஆண்டிலே நாங்கள் எல்லோரும் தொஞ்சு போய் அல்லது நாங்கள் மனமுடைந்து போயிருந்த காலத்தில் நாங்கள் அரசியலுக்கு வரவில்லையா? இன்று வரைக்கும் நாங்கள் இந்த 15 ஆண்டுகள் இந்த அரசியலை கொண்டு போக முடியலையா? கொண்டு போகிறோம், செய்கிறோம். மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களை பேசினான்னு எங்களை திட்டினாலும் வேறு எங்களோடு சேர்ந்து இயங்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழரசு கட்சி என்பது ஒரு பெரிய ஜனநாயக கட்சி. ஏனைய கட்சிகளை விட அதுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. தலைவர் பிரபாகரன் அந்த கட்சியினுடைய ஸ்தாபகர் தந்தை செல்வாவை தந்தை செல்வா தமிழீழத்தின் தேசிய தந்தை என்ற அங்கீகாரம் வழங்கி கௌரவிக்கப்பட்டவர். அவை அவர் தமிழர்களுடைய நாங்கள் ஒரு தேசிய இனம், தமிழர்களுக்கான ஒரு தேசிய நிலம் உண்டு என்பதை முதல் உரத்து சொன்னவரும் தந்தை செல்வா. ஆகவே அந்த கட்சிக்குரிய பாரம்பரியம், வரலாறு, இப்பொழுதும் ஜாப் ரீதியாக இருக்கின்ற உணர்வுகள் என்பதை யாரும் மாற்ற முடியாது. கட்சியிலே புகுந்தவர்கள் அல்லது இடையிடையே வந்தவர்களால் சில சம்பவங்கள் நடந்தேறும். அதை நாங்கள் கண்டு பயந்தோடுவதல்ல, பொறுமையோடும் நிதானத்தோடும் நாங்கள் எவ்வளவு தூரம் அதனை எதிர்கொள்வதற்கு தயாராகிறோமோ அப்பொழுதுதான் அதன் வெற்றியை சரியாக நாங்கள் மக்களுக்கு கொடுக்க முடியும். மக்களுடைய ஆணையால், மக்களுடைய தெரிவால், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவர் நான். அது ஒரு வழக்கின் மூலமாக ஒரு இடைக்கால தடையாக இருக்கக்கூடும். ஆனால் வரலாறு திரும்ப அதற்குரிய சரியான சரித்திரத்தையும் சொல்லும். கொஞ்சம் பொறுமை காப்போம். அந்த பொறுமைக்கு பிற்பாடு கட்சியினுடைய தலைமை பாங்கு வந்த பிற்பாடு நான் கட்சியை என்ன செய்யலாம் என்பதை உங்களோடு சொல்லுவேன். ஓகே, நன்றி. இதேவேளையில் இந்த பொது சபை உருவாக்கப்பட்டு இப்பொழுது பொது வேட்பாளருக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பட்சத்தில் ஆரம்பத்தில் பல குழப்பங்க நிலைகள், கருத்தியல் ரீதியான சில வேறுபட்ட கருத்தியல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அரசியல் கட்சிகளை உள்வாங்கக்கூடாது, அரசியல் கட்சிகள் உள்வாங்கினால் இந்த பொது வேட்பாளர் என்ற அந்த கருத்தியலில் பல மாற்றங்கள் அல்லது பேரம்
பேரம் பேசுதலில் அவர்கள் இணக்க அரசியலுக்கு கொண்டு செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்ற பல கருத்தியல்கள் இருக்கின்றன. இந்த அரசியல் கட்சிகளுடைய இந்த இணைவு பொது கட்டமைக்கு எவ்வளவு பலத்தை கொடுக்கிறது? நீங்கள் எனக்கு பொது கட்டமைப்புக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் அந்த பொது கட்டமைப்புக்கு இல்லை. அது பொதுச்சபையோ பொது கட்டமைப்பு அதுக்குள்ள நான் இல்லை. நான் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதனுடைய மத்திய குழுவில் இருக்கிற ஒருவர். ஆகவே பொது கட்டமைப்பில் என்ன நடக்குது, அவர்கள் என்னத்தில் பிரச்சனை படுறார்கள் என்பதல்ல. என்னுடைய நோக்கம் பொது வேட்பாளருக்கு நான் ஆதரவளிக்கிறேன். மிக பகிரங்கமாக அன்றிலிருந்து இன்று வரையும் மிக தெளிவாகவே நான் சொல்லி வருகின்றேன். காரணம், நாங்கள் தொடர்ந்தும் வஞ்சிக்கப்படுகிறோம். இந்த இனம் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்றது. பாதிக்கப்படுகின்ற இனம் ஆண்ட இனம் நாங்கள் வடக்கு கிழக்கு என்கின்ற பிரதேசங்களில் எங்களுக்கே உரித்தான மரபு வழி அடிப்படையில் வாழ்ந்த ஒரு இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது. ஆகவே எங்களுடைய இழந்து போன இறமையை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் என்ன வழிகளை ஆயுதம் இல்லாமல் கையாள முடியும்? நாங்கள் ஆயுதத்தோடு போராடிய இனம் தானே. எங்களுக்கும் இப்போ குண்டு செய்யக்கூடிய ஆட்கள் எங்கள்கிட்ட இருக்கிறார்கள், துப்பாக்கி தூக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய பீரங்கிகளை இயக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் தொட இல்லையே. 2009க்கு அப்புறம் யாராவது பீரங்கியை பற்றி பேசினாங்களா? யாராவது ஆட்லரி பற்றி பேசினாங்களா? அல்லது யாராவது துப்பாக்கிகள் பற்றி பேசினாங்களா? அல்லது யாராவது குண்டுகள் செய்தார்களா? இங்கேயும் வெடிக்க வைத்தார்களா? இந்த 15 ஆண்டுகள் இந்த இனம் மௌனம் காக்கிறது. இது உலக சரித்திரத்தில் எவ்வளவு பெரிய மாற்றம். ஆகவே அறவழி ரீதியான போராட்டத்திலும் அகிம்சை வழி போராட்டங்களுக்கும் உலகத்துக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் எங்களுடைய இனம். அன்னை பூபதியாக இருக்கட்டும், தியாகி திலீபனாக இருக்கட்டும், அண்ணல் காந்திக்கே பாடம் கற்றுக் கொடுத்தவர். அப்படிப்பட்ட இந்த இனத்திடமிருந்து இவரை இந்த 15 ஆண்டுகளில் ஒரு வெடிச்சத்தம் கேட்கவில்லை என்றால் நாங்கள் இவ்வளவு பொறுமையோடு ஒரு இனத்தினுடைய விடுதலை பற்றி காத்திருக்கிற இனம். ஆகவே இந்த இனத்திடம் இருக்கிற இந்த சிந்தனைகள் என்பதற்கு நாங்கள் பொது கட்டமைப்பு மீது பிளப்பிடிப்பதில் நோக்கம். அவர்களாக இயங்குகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதற்கான ஒரு களம்தான் இந்த பொது வாக்கெடுப்பு, இந்த பொது வேட்பாளர். இந்த பொது வேட்பாளருக்கான இது தொடக்கம். நான் அடிக்கடி எல்லா மேடைகளிலும் சொல்வதுண்டு, இங்கே வாக்கு தீர்மானிக்கிற சக்தி அல்ல. நாங்கள் இதில் குறைந்த வாக்கு எடுக்கலாம். நாங்கள் அதுக்காக தோற்று போன மட்டும் இல்லை. நாங்கள் சிலவோட 10 லட்சம் வாக்கு எடுத்தா போல இலங்கையில் வெண்டுட்ட மட்டும் இல்லை. நாங்கள் ஜனாதிபதியாக வர போகிறோமா? இல்லையே. அப்போ நாங்கள் வெற்றி தோல்வி சொல்கிறதல்ல இந்த தேர்தல். இந்த பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு நீதியான தீர்வு வேண்டும், அதிலும் இன அழிப்பு செய்யப்பட்ட இனம் என்பதை அடித்து சொல்லுகின்ற ஒரு களம்தான் இது. இந்த களத்தை திறக்கிறோம். அடுத்த களம் அது ஒரு பொதுசன வாக்கெடுப்பாக மாறலாம். அது எப்படி மாறலாம்? சிங்கள மக்கள் தருகின்ற உரிமைகளின் அடிப்படையில் அவரோடு சேர்ந்து வாழலாமா இல்லையா என்பதற்கான ஒரு களத்தை திறப்பதாக இது இருக்கலாம். அதனால் தான் உலகம் பயப்படுகிறது. சிங்கள அரசியல் தலைவர்களும் பயப்படுகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாக்கு பெருசல்ல. ஆனால் அவர்கள் இப்படி ஒன்று நடந்தால், தமிழ் மக்கள் பெரும்பாலானவர்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தால் அது எவ்வளவு ஆபத்தானது, தங்களுக்கு எவ்வளவு நெருக்கடியை தரும் என்பதைத்தான் அவர்கள் பார்க்கிறார்களே தவிர அதைவிட அவர்கள் வேறு சிந்தனைகளை கொண்டிருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சரி, இப்பொழுது அண்மையில் சர்வதேசத்தினுடைய இந்தியா சர்வதேசத்தினுடைய எதிர்பார்ப்பு பிரதிபலிப்பு இந்த ஜனாதிபதி தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் இப்பொழுது அண்மையில் நேற்று முந்தநாள் இந்தியாவுடைய பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவலுடைய சந்திப்பு தமிழ் தரப்புகளோடு இருந்திருக்கின்றது. இதனுடைய பின்னணி, தமிழ் தரப்புகளுக்கு இந்தியாவுக்கு ஊடாகத்தான் தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு மந்திர சக்தி பின்னால் இருப்பதாக பலருடைய கருத்து இருக்கின்றது. ஆகவே இவருடைய வருகை, இந்திய பாதுகாப்பு செயலாளருடைய வருகை, அவருடைய எல்லா அரசியல் கட்சிகளோடும் நடத்துகின்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? இந்தியாவுக்கும் மாலதீவுக்கும் இடையில பிரச்சனை. மாலதீவு இந்தியாவுண்ட கையை விட்டு போயிட்டுன்றது ரஜிதா. அது வேறு மொழி பேசுகின்றால் அவர்களுக்கு தொடர்பு வேறு. இந்தியாவோட நல்லுறவில் இருந்த பங்களாதேஷ் கையை விட்டு போயிட்டுது என்றால் அது இன்னொரு வகையான தொடர்பில் இருக்கிற முறிவு. ஆனால் ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில முறிவு வர வாய்ப்பில்லை. காரணம், தமிழ்நாடு என்பதும் ஈழம் என்பதும் எப்பொழுதும் ஒரு தொப்புள் கொடி உறவுள்ள பிரதேசங்கள், அண்ணன் தம்பி வாழுகின்ற பிரதேசங்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற 7 கோடி தமிழர்களுக்கும் இங்கே இருக்கிற 40 லட்சம் தமிழர்களுக்கும் இடையில் எப்பொழுதும் சகோதர உறவும் அண்ணன் தம்பி உறவும் உள்ள ஒரு இடம். ஆகவே இந்தியாவிலிருந்து ஈழத்தை பிரித்து பார்க்க முடியாது. நீங்கள் வரைபடத்தை பார்த்தாலே இந்தியாவினுடைய வரைபடத்துக்குள் இலங்கை ஒரு வெடிகுண்டு திரி போல தான், வெடிமருந்தின் திரி மாதிரி தான் இருக்குது யாழ்ப்பாண பகுதி. யாழ்ப்பாண பகுதி என்பது, அந்த வடகிழக்கு பகுதி என்பது எப்பொழுதும் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு தேவையான ஒரு பகுதி. அது இந்தியாவிலிருந்து தானாக பிரிபட்டு போகுமாக இருந்தால்
அல்லது இந்தியாவுக்கு எதிரானதாக அது மாறுமாக இருந்தால் அது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கே அது மிகப்பெரிய செய்தியாக மாறும். ஆகவே இந்தியாவினுடைய கள நிலவரத்தை நாங்கள் பார்க்கிற பொழுதும் சரி, ஈழத்தமிழர்களுடைய வரலாற்று அரசியலை பார்த்தாலும் இந்தியாவை புறந்தள்ளி வைத்து ஒரு அரசியல் செய்ய முடியாது. இது யதார்த்தம். சொல்கையும் அமெரிக்க ஆதரவோடு வந்து 2001 2005 வரையும் பேசுகிற பொழுதும் அவருடைய பயணம் எப்படி இருந்தது? நோர்வேலிருந்து புறப்பட்டால் டில்லி, டில்லியிலிருந்து புறப்பட்டால் கொழும்பு, கொழும்பிலிருந்து புறப்பட்டால் கிளிநொச்சி, கிளிநொச்சியில் தலைவரை சந்தித்த பிற்பாடு கிளிநொச்சியிலிருந்து புறப்பட்டால் கொழும்பு, கொழும்பிலிருந்து டில்லி, டில்லியிலிருந்து தான் அவர் நோர்வேக்கு போயிருக்கிறார். என்ன காரணம்? ஏன் அவர் டில்லி போகணும்? காரணம், இந்தியா என்பது எங்களுடைய ஈழப் பிரச்சனையில் தள்ளி வைக்கப்பட முடியாத ஒரு சக்தி. இது யதார்த்தம். ஆகவே இங்கே இந்தியாவை தள்ளி வைக்கணும், இந்தியாவை கேட்கக்கூடாது, இந்தியாவோடு பேசக்கூடாது என்று சொல்வது நான் நினைக்கிறேன் அரசியலில் இன்னும் நாங்கள் அறுவரியை படிக்கலை என்று தான் அதன் அர்த்தம். ஆகவே அது வந்து எவராலுமே இந்தியாவை தள்ளி வைத்து பேச முடியாது. இது என்னுடைய தெளிவான பார்வை. மிக்க நன்றி. ஒரு மிக முக்கியமாக காலகட்டத்தில் பொது வேட்பாளருக்கான நீங்கள் அந்த கள நிலவரம், அதனுடைய தேவை, அதனுடைய மிக முக்கியத்துவம் தொடர்பாக உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இன்றைக்கு நீங்கள் முன் வச்சிருக்கிறீர்கள். இந்த தமிழ் வேட்பாளர் என்ற கருத்தியல் இந்த அண்மை கால தமிழ் அரசியல் தரப்பில் மிக முக்கியமான காலப்பகுதியாக இப்போ இருக்கிறது என்று நம்புகிறேன். ஆனாலும் இந்த கடந்த கால அனுபவங்களில் இந்த தமிழ் அரசியல் தரப்பில் நம்பிக்கை இழந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். கல்விமான்களாலும் சரி, அரசியல் செல்வந்தராலும் சரி, இந்த அரசியல் கள நிலையை விட்டு ஒதுங்கியவர்கள் பலர் இருக்கிறார்கள், விலகியவர்கள் இருக்கிறார்கள், இதை பற்றி அக்கறை இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் பலதரப்பட்ட தமிழ் தரப்புகளுடைய ஒருங்கிணைவு தனியாக கட்சிகளுக்கு மாத்திரமல்ல, தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு மாத்திரமல்ல, அதனை கடந்து பொதுமைப்பட்ட அனைத்து தமிழ் தரப்புகளுமே இது தொடர்பாக அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கின்றது என்று நான் உங்களுடைய கருத்திலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன். ஆகவே இவர்களுக்கு நீங்கள் விடுக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும்? இப்பொழுது அரசியல் தொடர்பாக விளங்கி இருக்கிறவர்கள், அக்கறை இல்லாமல் இருக்கிறவர்கள் தொடர்பாக நீங்கள் என்ன கருத்து நிலையை கொண்டு? இல்லை, அது அப்படி நாங்கள் யாரும் விளங்கி இல்லை, தள்ளி இருக்கிறார்கள், அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நாங்கள் யாரையும் பட்டியல்படுத்த முடியாது. விளக்கங்கள் உண்டு, தெளிவுகள் உண்டு. ஆனால் கருத்தியல் ரீதியான, கோட்பாட்டு ரீதியான, சித்தாந்த ரீதியான வேறுபாடுகளை கொண்டிருக்கிறார்கள். அந்த சித்தாந்த ரீதியான, கருத்தியல் ரீதியான வேறுபாடுகள் கால ஓட்டத்தில் களையப்படும். நாங்கள் அதை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை. பொறுத்திருப்போம். எல்லாமே காலமும் இயற்கையும் சரியான பாதைக்கு கொண்டு வரும். மிக்க நன்றி. உங்களுடைய பணி கடினமான பணி என்பது எங்களுக்கு தெரியும். தமிழ் தரப்பில் உங்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கையோடு மக்கள் இன்னும் காத்திருக்கின்றார்கள். யாரை அடையாளம் காண்பது, உண்மையானவர்கள் யார் என்பது தொடர்பான குழப்ப நிலை தமிழ் தரப்பு அரசியல் நிலையில் மக்கள் மத்தியில் நிறைவே இருக்கின்றது. ஆகவே தமிழ் தரப்பு பிரதிநிதிகளாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மக்கள் உங்களிடம் முன்வைத்திருக்கின்ற கோரிக்கைகளை நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, தமிழ் பிரதிநிதியாக உங்களுடைய கடமைகளை கொண்டு செல்வதிலும் மக்களுக்கான நலனை மேம்படுத்துவதிலும் உங்களுடைய பணி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேர்காணலுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்காக மிக்க நன்றி. மிக்க நன்றிகள். மெய்வழி தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைகள் ஊடாக இருக்கின்ற நேயர்களுக்கும் அதனுடைய அறிவிப்பாளர் ரஜிதா மற்றும் சாம், இந்த நேர்காணலுக்கு ஒழுங்கு செய்தந்த பிரித்தானியாவினுடைய தொழிலதிபர் அன்புக்குரிய அண்ணன் ஒய்ஸ்லேண்ட் சோஃபியார் சொல்யூஷன் கம்பெனியினுடைய நிறுவனர் மற்றும் அதனுடைய உரிமையாளர் பாலாண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. சர்நேர்களே, இன்றைய அரசியல் வழியில் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களோடு இன்று எங்களுடைய அரசியல் நேர்காணல் இடம்பெற்றிருக்கின்றது. அரசியல் வெளியில் மிக முக்கியமாக அனைவருமே கருத்தூன்றி எங்களுடைய அரசியல் நிலவரங்களை அவதானிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். புலம்பெயர்ந்தாலும் சரி, தாயகமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நிலவரங்களையும் ஒவ்வொரு கருத்தியலையும் ஆழ ஊன்றி பார்ப்பதற்கும் நிதானமாக முடிப்படுப்பதற்கும் எங்களுடைய தமிழ் அரசியல் விடுதலை நோக்கி சரியான பாதையில் பயணிப்பதற்கும் அரசியல் தெளிவு பெற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே சோர்ந்து போக விடாமல் முன்வைக்கப்படுகின்ற நல்ல திட்டங்களை நிதானமாக ஆய்வு செய்து எங்களுடைய அரசியல் தளத்தில் எவ்வாறு எங்களுடைய பங்களிப்பை செய்யலாம் என்பது ஒவ்வொரு பொதுமகனுக்கும் இருக்கிற கடமையாகவும், உங்களுடைய வாக்குரிமைகளை சரியான விதத்தில் அளிக்கக்கூடிய காலத்தினுடைய கடமைப்பாட்டுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதும் உணரப்பட வேண்டிய காலமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் நிதானத்தோடு அரசியல் தரப்பிலும் உங்களுடைய பங்களிப்பை ஆற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.